Welcome students, welcome viewers. This is 10th standard PTA model question papers part 1. இந்த செஷனில் நம்ம PTA model question paper 6th பார்ப்போம். இதில் கொஷின்ஸ் பிகினிங்லேருந்து பார்ப்போம். ஓகே, PTA மாடல் கொஷின்ஸ் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு கேட்குறேன். எஸ் ஆர் நோ சொல்லுங்கம்மா. எஸ் சார். கேள்விப்பட்டிருக்கீங்க. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறது வந்து எஸ்எஸ்எல்சி கவர்மெண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் 6 6வது கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம். இதில் நீங்கள் கொஸ்டின் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்றது பாருங்க. டைம் அலாட்டட் வந்து டைம் அலாட்டட் போட்டிருக்கு இல்லையா, அதில் 15 minutes ப்ளஸ் 3 hours 3 hours அப்படின்றது பார்த்தோம்னா நீங்கள் எழுதுறதுக்காக கொஸ்டின் படிக்கிறதுக்காக 15 minutes. ஓகே, இந்த கொஸ்டின் படிக்கிறதுக்காக 15 minutes சொல்கிறாங்க. ஓகேவா? அதே போல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. செக் த கொஸ்டின் பேப்பர் ஃபார் ஃபேர்னஸ் ஆஃப் பிரிண்டிங். முதல்ல வந்து பேப்பர் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். சுல்தானா, சுல்தான் மீட் பண்ணி பேசுங்கம்மா. இப்ப மீட் பண்ணிக்கோ சுல்தானா. நீங்க இப்ப பேசுறதெல்லாம் வந்து எல்லாரும் கேக்குறாங்க பாருங்க. செக் த கொஸ்டின் பேப்பர் ஃபார் ஃபேர்னஸ் ஃபார் பிரிண்டிங். பிரிண்டிங் சரியா இருக்கான்னு பாத்துக்கணும். இஃப் தேர் இஸ் எனி லேக் ஆஃப் ஃபேர்னஸ், அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்ஃபார்ம் த ஹால் சூப்பர்வைசர் இமிடியட்லி. உங்களுக்கு கொஸ்டின் புரியல அப்படின்னு என்ன சொன்னீங்க, ஹால் சூப்பர்வைசர் நீங்க என்ன பண்ணணும், நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். செகண்ட், யூஸ் ப்ளூ ஆர் பிளாக். இது முக்கியமான பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளூ ஆர் பிளாக் டு ரைட் த அண்டர்லைன்ஸ். ப்ளூ ஆர்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல வந்து ப்ளூவும் அல்லது வந்து பிளாக்கும் கொடுக்கல. இதுல கொடுத்துக்கிறது ப்ளூ ஆர். ஆர் என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணணும். நீங்க யூஸ் பண்றது ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அதான் உங்களுக்கு பெஸ்ட். இப்ப பார்த்தோம்னா இப்போ வந்து இப்ப கால வந்து இருக்கு. சரிம்மா. அண்ட் இப்போ முதல்ல பார்ட் 1 கொடுத்துருக்காங்க. பார்ட் 1 பாருங்க. பார்ட் 1 என்ன அப்படின்னா பார்ட் 1 பாருங்க. ஆன்சர் ஆல் கொஸ்டின்ஸ். ஆன்சர் ஆல் கொஸ்டின்ஸ். செகண்ட், சூஸ் த மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் அண்ட் ரைட் த கோட் வித் கரஸ்பாண்டிங் ஆன்சர். பாருங்க, சூஸ் த சூட்டபிள் ஆன்சர். சூட்டபிள் ஆன்சர் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் ரைட் த கோடு. கோடு என்ன அர்த்தம், ஏவா பியா சியான் கண்டிப்பா எழுதணும். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சில நேரங்கள்ல உதாரணம் பாருங்க. The great expanse of sea stretched down the beneath அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சுக்குவேன். இந்த கொஸ்டின் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும், எக்ஸ்பான்ஸ் லார்ஜ் ஸ்பேஸ், நேரோ ஸ்பேஸ், ஸ்மால் ஸ்பேஸ், டீப் ஏரியா. அப்போ இந்த எக்ஸ்பான்ஷன் அப்படின்றதுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் சீகல் பாடத்துல வருது, என்னவா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்க? லார்ஜ் ஸ்பேஸா, நேரோ ஸ்பேஸா, ஸ்மால் ஸ்பேஸா, டீப் ஏரியாவா? என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, ஆன்சர் சொல்லுங்கம்மா. டக்குன்னு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றீங்க. ஏதோ தெரிய சொல்லுங்க, தப்பு இல்ல. தப்பா சொல்றதுனால ஒன்றும் தவறு இல்லை. நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும். லார்ஜ் ஸ்பேஸா, நேரோ ஸ்பேஸா, ஸ்மால் ஸ்பேஸா, டீப் ஏரியாவா? நேரம் ஆயிட்டு இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ்பான்ஸ் அப்படின்றது சீக்கிரம் வரக்கூடிய பாடம். இதுக்கு மீனிங் வந்து லார்ஜ் ஸ்பேஸா, நேரோ ஸ்பேஸா, ஸ்மால் ஸ்பேஸா, டீப் ஏரியாவா? ஏதாவது சொல்லுங்கம்மா. நீங்க அமைதியா இருந்தா என்ன அர்த்தம், தூங்குறீங்களா? நானே பேர் கூப்பிட்டுமா? ஏபிசிடி அதுல ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியாது உங்களால? பேசுங்க, நான் பேசுறது உங்களுக்கு காது கேக்குது எல்லாருக்கும். அன்மியூட் பண்ணி பேசுங்க பாக்கலாம். அப்ப என்ன சொல்லுங்க பார்க்கலாம். லார்ஜ் ஸ்பேஸா, நேரோ ஸ்பேஸா, ஸ்மால் ஸ்பேஸா? சொல்லுமா. நேரோ ஸ்பேஸ். நேரோ ஸ்பேஸ் சொன்னது யாரு? நிலுஃபர் நிஷா. நிலுஃபர் நிஷா. ஓகே, வெரி குட். நேரோ ஸ்பேஸ் அப்படின்றது தவறான விட. எக்ஸ்பான்ஸ் அப்படின்றது என்ன அர்த்தம்? எக்ஸ்பான்ஸ் அப்படின்றது விரிவாக்கம் பண்றது. அப்போ விரிவாக்கம், ஆமா, எக்ஸ்பான்ஸ் அப்படின்றது என்ன சொல்லுவோம் நம்ம, விரிவனா இல்ல அகன்றது சொல்லுவோம். அகன்றது அப்படின்னா நம்ம என்ன ஆன்சர் வருங்க,
லார்ஜ் ஸ்பேஸ் ஆன்சர் வரும். லார்ஜ் ஸ்பேஸ் அது ஆன்சர். ஓகே, உங்களுக்கு புரியுமா அப்படின்னா? இப்போ என்ன செய்யணும், நீங்க ஆன்சர் போது முதல்ல என்ன பண்ணும், இந்த நம்பர் 1 போடணும். ஃபர்ஸ்ட் ரோமன் 1 இந்த 1 போட்டு ஆன்சர் ஏன்னு போட்டு லார்ஜ் ஸ்பேஸ் எழுதணும். நீங்க டோட்டலா லார்ஜ் ஸ்பேஸ் எழுதக்கூடாது. இந்த பாருங்க, ரைட் த கோடு, அந்த கோடு கண்டிப்பா எழுதி ஆகணும். கோடுன்றது ஏ. நீங்க ஏ எழுதாம நீங்க வெறும் லார்ஜ் ஸ்பேஸ் ஆன்சர் எழுதக்கூடாது. அப்ப எப்படி எழுதணும் அப்படின்னு போது பாத்தீங்கன்னா, எந்த மாதிரி கொண்டு வரணும், எப்படி எழுதணும் அப்படின்னா, நீங்க அங்க சைட்ல எழுதணும் பாருங்க. சைட்ல அதாவது ஏன்னு எழுதணும். ஏன்னு எழுதி பிரைட் போட்டு என்ன செய்யணும், லார்ஜ் ஸ்பேஸ். ஓகே, லார்ஜ் ஸ்பேஸ் இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், நீங்க எழுதணும் இங்க. ஓகேவா? ஏ இல்லாம இந்த கோட் இருக்கு இல்லையா, நம்பர் அதாவது லெட்டர், இது நீங்க கண்டிப்பா எழுதி ஆகணும். ஓகே, உங்களுக்கு புரியுதாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் he said in a hopeless tone of dependence beagle. he டிபெண்டன்ட் அப்படின்றதுக்கு என்ன ஆன்சர் பாருங்க. டிபெண்டன்ட் அப்படின்றதுக்கு உங்களுக்கு டிபெண்டன்ட் அப்படின்றதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ ஆங்கிரி, பி அஃப்ளூயன்ட், சி டெஸ்பைரிங், டி ஸ்ட்ராங். டிபெண்டன்ட் அப்படின்றது நம்ம பாடத்தில் இருக்க நான் நடத்தின, அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பாடத்துல இல்லை, அதனால ஆன்சர் நானே சொல்லிடுறேன். சி டெஸ்பைரிங். டிபெண்டன்ட் அப்படின்ற மீனிங் என்ன, சி வந்து டெஸ்பைரிங். அப்ப என்ன சார் ஆன்சர் எழுதணும், சின்னு எழுதி டெஸ்பைரிங் எழுதணும். ஓகேவா? 3 பாருங்க. They were apprehensive and supportive too. They were apprehensive and supportive too. அப்போ apprehensive அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மீனிங் வந்து சி வந்து anxious. என்ன ஆன்சர் வரும், சி anxious வரும். ஓகே, இப்போ நீங்க சின்னு எழுதணும் நீங்க. அதாவது எக்ஸ்பேன்ஸ் அப்படின்றது வந்து லார்ஜ் ஸ்பேஸ், டிபெண்டன்ட் அப்படின்றது பார்த்தோம்னா டெஸ்பைரிங், அப்ரிஹென்சிவ் அப்படின்றது anxious. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. Choose the appropriate antonyms for the utilized words. இந்த வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, கொஞ்சம் பிளாக் அண்டர்லைன் பண்ணிருக்காங்க இல்லையா, இதுக்கு ஆப்போசிட் எழுதணும். தெரியும் உங்களுக்கு என்ன அப்படின்னா, how ignorant you are, Watson he said with the ground. ஆக்சுவலா இந்த பாடம் வந்து கடைசி பாடம், லாஸ்ட் 7th லாஸ்ட் லெசன். உங்களுக்கு அந்த லாஸ்ட் லெசன் வந்து ரெஸ்ட்ரிக்டட் லெசன்ல குறைக்கப்பட்ட பாடத்துல இல்லை. ஓகேவா? அதனால இக்னரண்ட் அப்படின்றதுக்கு உங்களுக்கு தெரியும், இக்னரண்ட் அப்படின்றது அறியாமைன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த அப்ப பார்க்கும்போது அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னா, இல்லிட்ரேட்டு, இன்எஜுகேட்டடு, வெல் இன்ஃபார்ம்டு, ரூடு. அப்ப என்ன அதுல ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா, அது வந்து வெல் இன்ஃபார்ம்டு தான் ஆன்சர். வெல் இன்ஃபார்ம்டு இதுதான் ஆன்சர் வரும். ஓகே, உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு அப்படின்னா? சரி, 5th பாருங்க. ஐ ஹேட் கவுண்டர் ஆன் த கமோஷன் டு கெட் டு மை டெஸ்க் வித்வுட் பீயிங் சீன். இப்போ கமோஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கமோஷன் அப்படின்றது நம்ம வந்து ஆன்சர் பார்க்குறோம். அதுக்கு வந்து கன்ஃபியூஷன், டிஸ்டர்பன்ஸ், அன்ரெஸ்ட், காம்னஸ். கமோஷன் அப்படின்றது நம்ம குழப்பம்னு அர்த்தம். தமிழ்ல குழப்பம் அதிகமா இருக்கிறது அர்த்தம். அதுக்கு வந்து ஆப்போசிட் டி, காம்னஸ். டி வந்து காம்னஸ். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு புரியுதாமா? அப்படின்னா நான் வந்து ஆன்சர் சொல்றது முக்கியம் இல்லை. ஆன்சர்ன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். ஆனா எப்படி எழுதணும்ன்ற ஒரு மாடல் கொடுத்துருக்கேன். இதை நம்ம என்ன செய்யணும், வரிசையா ஒரு பக்கத்துல முதல்ல வந்து உங்களுக்கு அந்த A4 சீட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஒரு பக்கத்துல மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் எழுதுங்க போதும். 10க்கு மேல எழுதாதுங்க. 9 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க, அது எழுதுங்க போதும். கசகசம் நிறைய எழுதாதுங்க. இதெல்லாம் கேப் விட்டு நீங்க எக்ஸாம் எழுதும் போது பிரசன்டேஷன் அப்படி உங்களுக்கு அப்புறம் நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படின்றத எழுதும் போது கசகசம் எழுதாம கரெக்டா நீங்க என்ன செய்யணும், வரிசை நம்பரா போடுங்க. நம்பர்ல வரிசையா போடுங்க, மாத்தி மாத்தி போடக்கூடாது. ஓகேவா? சரிங்க. நெக்ஸ்ட் 6th பாருங்க. 6th one. So we can now look forward to more inclusive way of learning. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தோம்னா அதுக்கு வந்து அதாவது so we look forward to more inclusive way of learning. Forward நம்ம நீங்க further ahead, proceed, backward. நீங்க சொல்லுங்க போல, என்ன ஆன்சர் ஈஸியா தான் இருக்குது. backward. வெரி குட் ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? இப்போ பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்றதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 antonyms. ஃபர்ஸ்ட் 3
சினோனிம்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 ஆண்டோனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படிதான் கொடுப்பாங்க. அதாவது முதல்ல ஆரம்பத்துல பிகினிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த 1 2 3 இல்லையா, இது வந்து இந்த இது வந்து 3 ஆண்டோனிம்ஸ், அப்புறம் சாரி 3 சினோனிம்ஸ் 3 ஆண்டோனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பேப்பர்ல அது மாதிரி வரும். ஓகேவா? 7th பாருங்க, சூஸ் த கரெக்ட் plural form of dear. dear அப்படின்றது என்ன கேக்குறாங்க? plural form கேக்குறாங்க. dear, dears, door, dear, dear. ஆப்ஷனா கொடுத்துருக்காங்கன்னா dears, B வந்து door, C வந்து dear, C யும் dear. நீங்க ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன இருக்கும் அப்படின்றது. சொல்லுங்கம்மா. A B C D என்ன ஆன்சர் வருதுல? டியருக்கு வந்து சிங்குலர் ஃபார்ம், இதுக்கு என்ன ப்ளூரல் ஃபார்ம் கேக்குறாங்க? A dears, B door, C dear, D dear. சொல்லுங்கம்மா, பேசுங்க. தவறா இருந்தா ஒன்றும் தப்பு இல்லம்மா, நீங்க பேசணும், நீங்க அதான் இருக்குது. இப்போ இன்னைக்கு நான் கொஸ்டின் பாக்குறேன், நீங்க டைம் நிறைய வேஸ்ட் பண்றீங்க. ஏன்னா 1/2 hour தான் பண்ண முடியும் நம்ம. இப்போ 15 minutes ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. 15 minutes முடிஞ்சு போச்சு, இன்னும் 15 minutes இருக்குது. நீங்க ஆன்சர் தவறா இருந்தா ஒன்றும் தவறு இல்லம்மா, நீங்க சொல்லுங்க, பேசணும், நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும். டியர்ன்றதுக்கு என்ன ப்ளூரல் ஃபார்ம் சொல்லுங்க, லேட் ஆகுது இல்ல? சொல்லுமா ரூபிகா, சொல்லுமா. டியர்ன்றதுக்கு என்னமா ப்ளூரல் ஃபார்ம்? ரூபிகா சொல்லாமே. ரூபிகா பரவாயில்ல, எதுதான் சொல்ல, தவறு ஒன்றும் இல்லை. ஏபிசிடி நம்ம அந்த எழுத்து ஏபிசிடில சொல்லு போகல, எதுன்றது ஏபிசிடி எது கரெக்ட்? இது வந்து இங்க இருக்க டியர்ன்றது சிங்குலர் ஃபார்ம், இதுக்கு என்ன ப்ளூரல் ஃபார்ம்? லேட் ஆகிட்டு இருக்குமா? சொல்லுமா ரூபிகா. சார் பியா சார்? ஏபிசிடி. டி டி சொன்னேன் சார். பி ஆப்ஷன். டோரா? பி இந்த டோர் மாதிரி. சார் டி ஆப்ஷன். டி டியர் இதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? டியர் வந்து சிங்குலர் அப்படின்னா அது ப்ளூரல் வந்து டியர்ஸ் வராது, பி டோர் வராது, சி டியர் வராது, டி டியர். ஓகேவா? இதான் ஆன்சர். இது பாருங்க, அது சேம் தான், மாறாது. அடுத்து பாருங்க 7th, attach a suitable suffix to the word excellent. suffix அப்படின்னா excellent இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி சேர்க்கக்கூடியது. என்ன சேர்க்கலாம்? excellently, excellentism, excellentation, excellentness. ஓகேவா? எது வந்து சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? A excellently, B excellentism, C excellentation, D excellentness. எது சரியா இருக்கும்? சார் ஏ சார். ஏ, வெரி குட். யார் சொன்னது? யாரு? ஏ சார். பேர் சொல்லுமா, பேர் சொல்லுமா. சுபிக்ஷா. வெரி குட், வெரி சுபிக்ஷா சார். வெரி குட், குட் குட். எக்ஸன் தான் கரெக்ட். ஓகேவா? 9th பாருங்க. 9th பாருங்க, the common expansion of GPS. நம்ம ஜிபிஎஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து விரிவாக்கம் கேக்குறாங்க. ஜிபிஎஸ் உங்களுக்கு தெரியல? சார் பி ஆப்ஷன். என்ன ஆன்சர்? சார் பி ஆப்ஷன். பி வந்து ஆமா, பி குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். வெரி குட் சிஸ்டம். ஓகேவா? ஜிபிஎஸ் அப்படின்றது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஓகேவா? சரி, அடுத்து 10th பாருங்க, choose the correct meaning of idiom in the following sentence. idiom அப்படின்றது பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட இந்த வேர்ட் இருக்கு இல்லையா, என்ன வேர்டு? Officer goes to the park once in a blue moon. இந்த once in a blue moon அப்படின்றது idiom. once in a blue moon அப்படின்றது idiom சொல்லுவோம் நம்ம அதை. ஓகேவா? இதுல இந்த once in a blue moonன்றது மீனிங் என்ன வரும் பார்த்தோம்னா, ப்ளூன்றது நீளமான சந்திரன் இல்லையா, அப்போ ஒன்ஸ்னா நீளமான சந்திரன்ல ஒரு முறை அப்படின்றது மீனிங் எடுத்துக்கூடாது. இந்த வேர்டு மீனிங்ன்றது வேற. ஓகேவா? டைரக்டா வேர்ட் மீனிங் வேற, இதனுடைய இடியம்ஸ் மீனிங் வேற. அப்போ ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் அப்படின்னா ரெகுலர் அக்கேஷன், தவறாம தினசரியா போடுறது. ரேர் ஈவெண்ட், எப்பாவது போடுறது. கேஷுவல் ஈவெண்ட், வழக்கமா நீங்க படிக்கிறீங்களா கேஷுவல் அந்த மாதிரி. அண்ட் அன்யூஷுவல் மூமெண்ட், எப்பவுமே போகாம இருக்கிறது, எப்பயுமே போகாம இருக்கிறது. அப்போ ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நீ ப்ளூ மூனை பார்த்திருக்கீங்களா? மூன் எந்த கலர்ல இருக்கும்? ஆக்சுவலா
கொஞ்சம் ஒயிட்டா தான் இருக்கு இல்லையா? White. ப்ளூ மூன்றது இல்லாத விஷயம் ஒரு மூன் இல்லையா? எப்பயாவது ப்ளூவா இருக்கும். அப்போ இல்லாத இருக்கிறது ரேர். பி தான் ஆன்சர். ரேர் ஈவெண்ட். அப்போ ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் அப்படின்னா ஏ ரேர் ஈவெண்ட். இப்போ நீங்க எப்பாவது மாசத்துக்கு ஒரு முறை இல்ல 2 மாசத்துக்கு ஒரு முறை இல்ல நீங்க 4 5 6 மாசத்துக்கு ஒரு முறை நீங்க ஃபில்மு போறீங்க அப்படின்னா அப்போ ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் அர்த்தம். ரேரா போறது. இல்ல வருஷம் ஒரு முறை தான் நாங்க வந்து வந்து தியேட்டருக்கு போறோம் அப்படின்னா அதான் ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன். படிக்கிற விஷயம் எப்படிமா? டெய்லி படிக்கிறீங்களா? ரெகுலர் வெக்கேஷன் அது டெய்லி படிக்கிறீங்க இல்லையா? சரி, இது வராது, பொறுத்து வராது. அப்போ ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் அப்படின்றது ரேர் ஈவென்ட் சொல்லுவோம் நம்ம. ஓகே, உங்களுக்கு புரியுதா அப்படின்னு? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. 11th ஒன். சூஸ் த சூட்டபிள் ஆப்ஷன் that do not pair with life to form a compound word. என்ன கொடுத்துருக்காங்க? காம்பவுண்ட் வேர்டு கேட்குறாங்க. காம்பவுண்ட் மீனிங் அப்படின்னா கொடுக்கப்பட்ட லைஃப் இருக்கு இல்லையா? லைஃபோட கீழே இருக்கிற வேர்டு எந்த வேர்டு சேர்த்தனம்னா மீனிங்ஃபுல்லா இருக்கும்? Sir, leave. என்னம்மா? Leave. லைஃபுக்கு நம்ம எந்த வேர்டு சேர்க்கணும் பாருங்க. லைஃபுக்கு பாருங்க. Time, sir. ஸ்கில் B option, sir. டைம், Sir, B option, sir. போட்டு, லீவ். அப்போ லைஃப் டைம் சொல்லலாமா? Lifetime. லைஃப் டைம். ஓகே, லைஃப் டைம் சொல்லலாம். ஓகேவா? லைஃப் டைம் அப்படின்றது காம்பவுண்டோட எடுத்துக்க முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கலாம். அது லைஃப் ஸ்கில் கூட சொல்லுவாங்க. லைஃப் ஸ்கில் கூட சில சொல்லுவாங்க. லைஃப் ஸ்கில். ஓகேவா? சரி, 12 பாருங்க. fill in the blanks with the most appropriate preposition கேக்குறாங்க. given below. The fox jumped the well. Jumped the well. அப்ப jumped on the well, jumped to the well, jumped into the well, jumped with the well. அப்ப என்ன On ஆன்சர் the வரும்? wells. jumped into the well. jumped Into the well. into அந்த Into the well. நம்ம கிணத்துக்குள்ள, இன்டுனா கிணத்துக்குள்ள, ஆனா கிணத்துக்கு மேல இல்லையா? கிணத்துக்கு மேல அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியாது, கிணத்துக்குள்ள அர்த்தம். இந்த ஃபாக்ஸ் வந்து கிணத்துக்குள்ள குதிச்சது. அப்போ இன்டு த வெல்னு சொல்றோம் நம்ம. 13 பாருங்க. complete the following sentence by using the most appropriate form of the tense given below. tense important. tense உங்களுக்கு தெரியும். நம்ம மொத்தம் எத்தனை டென்ஸுமா இருக்கு? அடிக்கடி இந்த கிளாஸ் சொல்லியிருக்கேன். எத்தனை டென்ஸ் இருக்கு மொத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை டென்ஸ் மொத்தம் இருக்கு தெரியுமா? இருக்காது. எத்தனை டென்ஸ் ஞாபகம் இருக்கா? மொத்தம் வந்து 12 டென்ஸ் இருக்கு. 12 டென்ஸ். அந்த ஒரு டென்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின் போது நம்ம இந்த என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த சென்டென்ஸை பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். பாருங்க. the poem dash about the multifaceted nature of women. the poem dash about the multifaceted nature of women. அப்போ இந்த poem is talking about, பேசிக்கொண்டிருக்கிறது. இந்த poem இதை பத்தி சொல்லியிருக்கிறது, பேசிக்கொண்டிருக்கிறது. டாக்டுன்னு பாசன்ஸ் வரும். டாக்கிங் இஸ் டாக்கிங்ன்றது பிரசன்ட் கண்டினியூஸ். டாக்ன்றது பாசன்ஸ். டாக்ஸ் அப்படின்றது சிம்பிள் பிரசன்ட். ஹேஸ் டாக்டு அப்படின்றது பார்த்தோம்னா இது வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட். என்ன பர்பஸ்ல இந்த ஒவ்வொரு டென்ஸ் சொல்லுவோம் அப்படின்னா, டாக்கிங் இஸ் டாக்கிங்னா பேசிக்கொண்டிருக்கிறது அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் பொறுத்த வரைக்கும் தனிச்சு வராது. வரும் அப்படின்னா இன்னொரு செயல்பாடோட இணைஞ்சு வரும். எப்படி இணைஞ்சு வரும் இல்லையா? இப்போ உன்னுடைய ஃப்ரெண்டு உன்னை பார்க்க வராங்க அப்படின்னா, உன் ஃப்ரெண்டு வரும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்த. அப்போ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்த அப்படின்றத வந்து அட்டெண்டிங் த ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றது தான் பிரசன்ட் கண்டினியூஸ். அதோட எந்த செயலை நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா, உன் ஃப்ரெண்டு வந்து பார்க்குறா இல்லையா, அதோட செயலை கம்பேர் பண்றோம். 2 செயலை கம்பேர் பண்ணும்போது தான் நம்ம இஸ் டாக்கிங் வரும். ஆனா இந்த போயம் டேஸ் அபவுட் இது 2 செயல் கம்பேர் பண்ணல. சரி, அது டாக்டு அப்படின்னா முடிஞ்சு போன விஷயம். இந்த போயம் டாக்டு அபவுட் இல்லையா, நேச்சர் ஆஃப் விமன் அப்படின்னா இந்த போயம் நேத்து மட்டும். இப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எவரி உமன் அந்த போயம் இருக்குல்லமா, இந்த போயம் படிக்கிறீங்க அப்படின்னு நீங்க படிக்கிறீங்க. நேத்து படிச்சீங்க, இன்னைக்கு நாளைக்கு படிக்கிறீங்க. எப்பயுமே வந்து அந்த போயம் விமன் பத்தி தான் சொல்லுது அப்படின்னா டாக்குன்னு அர்த்தம். அந்த போயம் நேத்து மட்டும்தான் சொல்லிச்சு, இன்னைக்கு சொல்லல, நாளைக்கு சொல்லாது அப்படின்னு அர்த்தம். டாக்குன்னு அர்த்தம் அப்படின்னா பாசன்ஸ், முடிஞ்சு போன விஷயம். ஸோ எவரி உமன்ற அந்த போயம் வந்து விமனை பத்தி, நேச்சர் ஆஃப் விமனை பத்தி சொல்லுது அப்படின்னா டாக்குடு போட்டோம் அப்படின்னா நேத்து மட்டும் தான் சொல்லிச்சு, இன்னைக்கு சொல்ல அர்த்தம். டாக்ஸ் அப்படின்னா இது வந்து டாக்ஸ் அப்படின்றது 3 காலத்தையும் எப்பயுமே பேசிட்டு இருக்கு அர்த்தம். எப்பவுமே நேத்தும் பேசி கொண்டிருந்தது, இன்னைக்கும் பேசியது, நாளைக்கும் பேசும்.
ஹேஸ் டாக்டு அப்படின்றது பேசி இருந்தது, பேசியிருக்கிறது. பேசியிருக்கிறது அப்படின்னு இனிமேல் பேசாதுன்னு அர்த்தம். இந்த பாசன்ஸுக்கு முன்னே இருக்கிற விஷயம் ஹேஸ் டாக் அப்படின்றது. அப்ப இந்த போயம் வந்து டாக்ஸ் அபவுட் மல்டிஃபேசட் நேச்சர் ஆஃப் உமன் அப்படின்னா, எப்பயுமே இந்த போயம் படிக்கிறவங்க இல்லையா, இப்போ உங்களுக்கு முன்ன படிச்சவங்க, நீங்க படிக்கிறவங்க, நாளைக்கு யார் படிச்சாலும் பேசிக்கொண்டே இருக்கும். அதாவது டாக்ஸ் அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா, இதுக்கு காலம் இல்லை. பிரசன்ட் சிம்பிளா இருந்தாலும் கூட இது எப்பயுமே ஒரு ஒரு எப்படி சன் உதிக்குது இல்லையா, நேத்தும் சன் வந்து உதிச்சதே இன்னைக்கும் உதிக்கும், நாளைக்கு இன்னைக்கு உதிக்கிற நாளைக்கு உதிக்கும், ஒரு நாளைக்கு உதிக்கும், ஒரு நாளைக்கு உதிக்காது சொல்ல முடியாது இல்லையா. அதனால தினசரி அந்த செயல்பாடு செய்து கொண்டிருந்தால் அது டாக்ஸ், அதுதான் சிம்பிள் பிரசன்ட். இந்த போயம் வந்து நேச்சர் ஆஃப் விமனை பத்தி தினசரி சொல்லிகிட்டே இருக்கும், டாக்ஸ் சொல்லுவோம். ஓகேவா, இது உங்களுக்கு புரியுதா அப்படின்னா இஸ் டாக்கிங்ன்றது பிரசன்ட் கண்டினியூஸ். இன்னொரு டென்ஸோட கம்பேர் பண்ணா நம்ம எழுத முடியும். டாக்குன்னா முடிஞ்ச மனுஷியம், டாக்ஸ் அப்படின்றது 3 காலத்தையும் காட்டும். ஹேஸ் டாக்கர் அப்படின்றது பாஸ்ட் கொஞ்சம் முன்னாடி, அப்புறம் ஹேஸ் டாக்ன்றது பாஸ்ட் மாறி போயிடும் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். உங்க கிளாஸ்ல பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எப்படி வரும்ன்றது சொல்லியிருக்கேன். ஓகேவா, சரி. 14th பாருங்க. சூஸ் த அப்ரோப்ரியேட் லிங்கோ ஃப்ரம் த கிவன் 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ். லிங்க்னா கன்ஜக்ஷன், லிங்க்ன்றது சேர்க்கக்கூடியது இல்லையா, இணைக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம். அப்போ லிங்கர் என்னது, ஸ்டில் என்ற லிங்கர், பட் என்ற லிங்கர், அண்ட் என்ற லிங்கர், அண்ட் இன்னும் 2 போட்டிருக்காங்க, டபுள் அண்ட் போட்டிருக்காங்க. வேற ஏதாவது மாத்தி கொடுத்துருக்கணும். சரி, இதை வந்து கொஸ்டின் பேப்பர் பிரிண்டிங் மிஸ்டேக் இது. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டில் அப்படின்றது ஸ்டில்லும் பட்டும் மோரார்லெஸ் சேம் மீனிங் வரும். ஓகேவா, இன்னொரு ஸ்டில்னா இன்னும் அர்த்தம், பட்ன்றது நெகட்டிவ் வேர்டு. விமென் ஆர் ஸ்ட்ராங், பிரேவ், டேஸ் ரெசல்யூட். மூணு வகையான குணங்கள் விமனுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னு வந்து ஸ்ட்ராங்கு, ரெண்டாவது பிரேவ், பட் ரெசல்யூட் வருமா, ஸ்டில் ரெசல்யூட் வருமா, அண்ட் வருமா, நீங்களே ஈஸியா சொல்லலாம். அண்ட் வெரி குட். இது வந்து சி போடலாம், டியும் போடலாம், 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆக்சுவலா இங்க சி என்ன வரும்னு தெரியல, அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா அண்டுதான் முக்கியம், இருக்கிறது போட்டுக்குவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்ததுல இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் 1 பார்த்தோம். இந்த பார்ட் 1ல மொத்தம் பாத்தீங்கன்னா 14 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை கொஸ்டின் அப்படின்னா 14 கொஸ்டின்ஸ். இந்த 14மே அட்டன் பண்ணணும். எப்படி 3 வந்து சினோனிம்ஸ், 3 ஆன்டோனிம்ஸ். 1 சிங்குலர் அண்ட் ப்ளூரல். 8th வந்து பார்த்தோம்னா சஃபிக்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸ். 9th எக்ஸ்பென்ஷன் ஆஃப் அப்ரிவேஷன், அப்ரிவேஷன் ஆர் அக்ரோனைம். 10th வந்து பார்த்தோம்னா என்னதான் இடியம்ஸ் கொடுப்பாங்க, இடியமோ இல்ல ஃப்ரேசல் வெர்போ எதுவும் கேட்கலாம், இடியம் கேட்கலாம், ஃப்ரேசல் வெர்பும் கேட்கலாம். 11th பார்த்தோம்னா காம்பவுண்ட் வேர்டு கண்டுபிடிக்கணும். 12th வந்து ப்ரிபோஷன், சரியான ப்ரிபோஷன் நம்ம பார்க்கணும். 13th வந்து என்ன அப்படின்னா டென்ஸ். இந்த 12 டென்ஸ்ல ஏதோ டென்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம எழுதணும் இல்லையா. 14 வந்து அப்படின்னா லிங்கர் கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. கன்ஜெக்ஷன் எந்த வகையில் இருக்குமோ அந்த பார்க்கணும். ஓகேமா, இப்போ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம இந்த 14 தான் பார்த்துருக்கோம். இந்த 14 வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்காமா உங்களுக்கு, எப்படி எழுதணும் அப்படின்றது, எப்படி எழுதணும் பிரசன்டேஷன்ன்றது கண்டிப்பா அந்த கோடு பாருங்க, ரைட் வித் கோடு, அந்த கோடு வச்சு எழுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஏபிசிடின்ற எழுதி ஆன்சர் எழுதணும் கரெக்டா. மார்ஜினுக்கு உள்ள எழுத வெளியே எழுதணும் அப்படின்னா மார்ஜினுக்கு வெளியே தான் நீங்க நம்பர் போடணும், மார்ஜின் உள்ள போடக்கூடாது. உள்ள போட்டாலும் தப்பு இல்லை. அப்ப என்ன சொன்ன, இன்னொரு மார்ஜின் போடணும், அவங்க போட்டிருக்க மார்ஜினோட உள்ளார இன்னொரு சின்ன மார்ஜின் போட்டு அதுல ஏபிசிடின்னு போட்டு நீங்க எழுதலாம் நீங்க. ஓகேவா, அப்ப மார்ஜினுக்கு வெளியே இந்த 1 இருக்கு இல்லையா, அந்த 1 கொடுத்துருக்காங்க பாரு. இந்த 1 பார்ட் 1ல பாத்தீங்கன்னா சூஸ் அப்ரோப்ரியேட், இதெல்லாம் எழுத வேண்டியது இல்லை. இது வரிசையா நீங்க இந்த 1 2 3 இருக்கு இல்லையா, இதை மார்ஜின் வெளியே போடலாம். இது வந்து இன்னொரு மார்ஜினுக்குள்ள இன்னொரு கோடு போட்டு நீங்க ஏபிசிடி எழுதலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு சொல்றது புரியுதாமா உங்களுக்கு? எஸ் ஆர்னு சொல்லுங்க பார்க்கலாம், எப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த செஷன்ல நம்ம வந்து பிடிஏ கொஸ்டின் 6th மாடல் கொஸ்டின்ல பார்ட் 1ல இருக்க 14 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 14 கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். நெக்ஸ்ட் அடுத்த செஷன்ல பார்ட் 2 ப்ரோஸ் செலெக்ஷனை பற்றி பார்ப்போம். ப்ரோஸில் இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ் பேராகிராஃபில் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வியூவர்ஸ்.